லேட் நைட்டில் ஹை கலோரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களே அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இம்பேக்ட்? டெஃபினட்டாக அவங்களுக்கு பிம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, பிம்பிள் வந்தவனையும் அதை டக்குன்னு பிச்சு விட்ருவாங்க. அப்படி பண்ணுறதால இன்னும் வேறு ஏதாவது விளைவுகள் வருமானது? சம்டைம்ஸ் சர்ஜிக்கலாக ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். சிலர்லாம் டூத் பேஸ்ட்லாம் எடுத்து வைப்பாங்க பிம்பிள்ஸ். டெஃபினட்டாக அது பண்ணாதீங்க. டூத் பேஸ்ட் வைக்கிறதுனால மட்டும் பிம்பிள்ஸ். ஏன் ஒரு ப்ராடக்ட்டில் இருக்க லெமனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக லெமனையே அப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி? லெமன் பிஹெச் வேல்யூ நார்மலாக வந்து அரௌண்ட் 2. ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். நான் கமல். அடிக்கிற வெயிலுக்கு இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கிறது வந்து ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறதுன்னு தான். எப்பட்றா வெயிலேருந்து தோலை காப்பாற்றுறது, பிம்பிள்ஸ் வராமல் தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்க ஷோர் ஸ்கின் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக் தான். அங்கே வந்து டாக்டர் சுரேஷ் அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சொன்ன மாதிரி தான், அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே ஸ்கின் பற்றியும் எப்பட்றா அதுலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது டாக்டர், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது 13 வயசில் ஒருத்தருக்கு வந்து பிம்பிள் வர ஆரம்பிக்குது. ஸோ அது அவங்க ஒரு 40, 45, 50 வரைக்குமே அது கண்டினியூ ஆகுது. ஒரு தடவை வருது, நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ இல்லை அதுவே கொஞ்சம் நாளில் சரியாகுது, திரும்பவும் வருது. இப்படி திரும்ப திரும்ப வர்றதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? முன்னாடி வந்து யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி 13 வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஈவன் 8, 9 இயர்ஸோட பிம்பிள்ஸ் பார்க்குறோம். பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணமான 4 காரணங்கள். அதாவது பிம்பிள்ஸோடைய போர்ஸ், அதாவது கிளாண்ட் போர்ஸ் க்ளோஸ் ஆகிறது. செகண்ட் வந்து அதில் பாக்டீரியா உட்காந்துக்கிறது. 3வது சீபம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறது. 4வது வந்து இன்ஃப்ளமேஷன், நீங்கள் சொல்கிற வீக்கம் வர்றது. இந்த 4 தான் பிம்பிள்ஸாக நீங்கள் நம்ம பார்க்குறது. அதில் முக்கியமான விஷயம், இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறைகளாக இருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களாகவும் இருக்கலாம். இந்த 4மே அந்த பிம்பிள்ஸ் உற்பத்தி பண்ணலாம், அதை உண்டு பண்ணலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோன்னா வந்து ஸ்ட்ரெஸ் கூட நம்ம ஹார்மோனில் சேஞ்சஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வர வைக்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு தானே எல்லாருக்குமே காமனாக இருக்க விஷயமா இருக்குது. ஆமாம். இப்போ சாப்பாடுனா எப்படி டாக்டர்? ஆயிலி ஃபுட்ஸ் அது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு? அதாவது ஹை கலோரி டயட்னு சொல்கிறது, அதாவது சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற எனி ஃபுட் கேன் ட்ரிகர் த பிம்பிள்ஸ். நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி வந்து இப்போ வந்து சுகரு, சாக்லேட்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட் சாப்பிட்டாலும் சாக்லேட்டில் இருக்கிற கொக்கோனால மட்டும் வர்றதில்லை, அதில் இருக்கிற சுகர்னால தான் வருது. அதனால் உணவு முறையில் அதிகமாக இருக்கிற சுகர் அதாவது என்ன சொல்கிறது, கலோரிக் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் பிம்பிள்ஸ் வருது. ஓகே. இப்போ லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்டர் காரணமாக இருக்குது? லைஃப் ஸ்டைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம் ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நைட்டு 12, 1 மணி வரைக்கும் கூட மொபைல் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் வந்து பயாலஜிக்கல் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்களே, அந்த சைக்கிள் மாதிரி ஹார்மோன்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகி அது வந்து நம்ம ஹார்மோன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வரவழைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சொன்னீங்க அதிக கலோரி ஃபுட் எடுத்துக்கிறதுனால பிம்பிள்ஸ் வரும், இன்னொன்று வந்து தூக்கம் கெடுறதுனால, லேட் நைட் தூக்கம் வர்றதுனாலும் பிம்பிள்ஸ் வரும்னு சொல்கிறீங்க. இப்போ நைட் ரவுண்ட்ஸுன்னு சொல்லி லேட் நைட்டில் ஹை கலோரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களே அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இம்பேக்ட்? டெஃபினட்டாக அவங்களுக்கு பிம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, அதர் ஹார்மோன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓவர் த இயர்ஸ். அதனால தான் அங்கே வெயிட் அதிகமாக கெயின் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஃபுல்லாக நைட் ரவுண்ட்ஸு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க முக்கால்வாசி. அதனால் அந்த கலோரி கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சைக்கிள்ஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுது. இதெல்லாம்னால தான் ஒபேசிட்டி ப்ளஸ் வந்து ஈவன் ஃபேஷியல் நாங்கள் சொல்லுவோம் அக்கன்தோசின் நினைக்கிறேன், ஃபேஸும் கருப்பாகும், எல்லா சருமங்களும் கொஞ்சம் டார்க் ஆகலாம். ஓகே. இப்போ ஒரு பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலையே ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் எந்த ப்ராடக்ட் வைரல் ஆகுதோ அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது சரியான விஷயமா? வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் போதுமா? வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பத்தாது. யூஸ்வலாக வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கான அந்த 4 காரணங்களையும் நம்ம வந்து குறிப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து இப்போ பிம்பிள்ஸில் 4 வகையான பிம்பிள்ஸ் இருக்குது. வெரி மைல்டு, அதாவது பிம்பிள்ஸ்னு சொல்கிறது, பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கிற கமிடோன்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் சாலிசிலிக் வாஷ் வச்சு மட்டுமே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கிளியர் ஆகலாம். பட் அதர் டைப் ஆஃப் பிம்பிள்ஸ் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்.
டெஃபினட்டாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா நல்லது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், ட்ரீட்மெண்ட் வந்து பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ணுறது ஈஸி, அதனால் ஏற்படும் என்ன சொல்கிறது பிக்மெண்டேஷனோ ஸ்காரோ ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிம்பிள் வந்தவனையும் எல்லாரும் பண்ணுற, முக்கியமாக சின்ன பசங்க பண்ணுற விஷயம் என்னென்னா அதை டக்குன்னு பிச்சு விட்ருவாங்க, இல்லைன்னா அதை கீறி விட்ருவாங்க. அது வந்து பிக்மெண்டேஷனாகவும் மாறலாம், ஸ்கேராகவும் மாறலாம். அப்படி பண்ணுறதால இன்னும் வேறு ஏதாவது விளைவுகள் வருமாடு? இல்லை, அந்த மாதிரி சம்டைம்ஸ் அவங்க பிஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் பாக்டீரியா நியர்பை போய் பெரிய ஆப்சஸ் மாதிரி பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி சம்டைம்ஸ் சர்ஜிக்கலாக ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்தளவுக்கு இம்பேக்டாக இருக்கும். ஆகும். ஆமாம், அதாவது வந்து பிம்பிள்ஸ் வந்து ஒரு கிளாண்டு தான். அந்த கிளாண்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம பிம்பிள்ஸாக பார்க்கணும். அந்த கிளாண்டே கொஞ்சம் பெருசாகவும் ஆகலாம், அதுக்கு பேர் சிஸ்ட்டு. அந்த சிஸ்ட்டாக நார்மல் பிம்பிள்ஸாக தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிஞ்ச் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா பிரிக் பண்ணி அதில் இருக்கிறத வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் முக்கால்வாசி பேருக்கு நாங்கள் வந்து சர்ஜரியை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அது பெரிய ஸ்கார் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சிலருக்கெல்லாம் அந்த போல்ஸ் மாதிரி இருக்கும்ல டாக்டர் ஸ்கின்ல, அதுக்கு என்ன அதுவும் பிம்பிள்ஸை பிஞ்ச் பண்ணுறதுனால வரதா? இல்லை, ஓப்பன் போர்ஸுங்கிறது ஹார்மோனல்னால வர்றது. அது வந்து ஹார்மோனல்னால் வர்றது. அது ட்ரீட் பண்ணுறதுக்கு அது செப்பரேட்டாக நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஃபேஸ் வாஷ் இது பற்றியெல்லாம் பேசணும். சிலர்லாம் டூத் பேஸ்ட்லாம் எடுத்து வைப்பாங்க பிம்பிள்ஸ்க்கு, அவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன? டெஃபினட்டாக அது பண்ணாதீங்க. டூத் பேஸ்ட் வைக்கிறதுனால மட்டும் பிம்பிள்ஸ் கம்மியாகிடாது. டூத் பேஸ்ட்டில் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்குது, பென்சைல் பெராக்சைடு, மென்தாலு, சம்டைம்ஸ் பேக்கிங் சோடா, அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு போகிற மாதிரி தெரியும், ஆனால் அதை ஃபுல்லாக கருமைப்படுத்திட்டு, அதாவது பிக்மெண்டேஷன் படுத்திட்டு ஸ்பாட்டாக பண்ணிட்டு போயிடும். அது அடிக்கடி கிளினிக்கில் பார்க்குறம்போது இதுதான் சொல்லுவோம், என்ன டைரெக்டாக அவங்க வந்த உடனே கேட்டுடலாம், பிம்பிள்ஸ் மேலே என்ன வச்சிங்க, டெஃபினட்டாக சொல்லுவாங்க அது வச்சேன் இது வச்சேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ராங். அது பண்ணாமல் இருந்தாலே வந்து ஸ்காராகவே ஆகாது, இல்லை பிக்மெண்டேஷன் வராமல் கூட போயிடும். நீங்கள் அப்படி ரொம்ப விசித்திரமாக எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே என்னப்பா இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம்? ஆமாம், யூஸ்வலாக வந்து பிம்பிள்ஸ் வந்தோடனே பேஸ்ட் ஒன்று வைப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து க்ளூ வைப்பாங்க. க்ளூவெல்லாம் வைப்பாங்க? க்ளூ வச்சு சும்மா பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிக்குவாங்க. ஓகே, அப்படி வச்சானா வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் அப்படியே அமுங்கி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி பண்ணுறம்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதனால் இன்ஃபெக்ஷன் தான் நீங்கள் அவங்க க்ளோஸ் பண்ணுறீங்க. அந்த இன்ஃபெக்ஷன் தான் கொஞ்சம் உள்ளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிம்பிள்ஸ் அப்போ தான் போகணும். அதுவும் ராங். அடுத்த விஷயம் என்னென்னா டாக்டர், சன்ஸ்க்ரீன் பற்றி கொஞ்சம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வெயிலோட தாக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை நிறையா நம்ம அவேர்னஸ் இருக்கனால வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணுங்கிற ஒரு தாட் நமக்கு வந்திருக்கு. இப்போ வெளியில் போனால் தான் சன்ஸ்க்ரீன் போடணுமா, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா? இப்போ சயின்டிஃபிக் என்ன சொல்லுதுன்னா வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது தான் நல்லது. முதல் காரணம் வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் இப்போ எல்இடி லைட்ஸாக மாறிடுச்சு. எல்இடி லைட்ஸ் வந்து ஹை எனர்ஜி ப்ளூ லைட்டுன்னு எமிட் ஆகிட்டே இருக்கும். அது ஒன்று, அது ஒரு காரணம். நம்ம முக்கால்வாசி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மொபைலும் லேப்டாப்பும் யூஸ் பண்ணுறோம் 8 to 10 மணி நேரம். அதுலேருந்தும் ப்ளூ லைட் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கருமை நிறத்தை உருவாக்கணும், அதாவது பிக்மெண்டேஷனை உருவாக்கணும் நம்ம ஸ்கின்னில். அப்படி என்ன நடக்குதுன்னா வந்து நார்மல் யூவிபி வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயரில் தான் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசிபிள் லைட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிக்மெண்டேஷன் தான் ஏற்படுத்தும். அதனால் சன்ஸ்க்ரீன் வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ அதை தான் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா, நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்இடி லைட்ஸு இதெல்லாம் இருக்குது, ஆஃபீஸ் போனாலும் அங்கே ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது, டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் நிறையா இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீடுகளுடைய விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாம் வந்து கண்ணாடி இருக்காது. ஆமாம், மரப்பலகைலாம் செஞ்சது. அதனால் அவ்வளவு பெனிட்ரேஷன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே நம்ம விண்டோஸ் எல்லாம் வந்து கிளாஸ் விண்டோஸ் ஆனதுனால யூவியையும் பெனிட்ரேட் ஆகுது. அதுவும் வந்து நம்மளை பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற சன்ஸ்க்ரீன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அதில் இருக்கும்ன்றது? டெஃபினட்டாக வந்து இந்த 3 யூவிஏ, யூவிபி அண்ட் விசிபிள் லைட், இதை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற சன்ஸ்க்ரீன் தான் நல்லது. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த SP50, SP40+ அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா. அந்த அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து SP30க்கு மேலே இருந்தால் பெட்டரு, SP50க்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ரெண்டாவது வந்து எந்த டைப் ஆஃப் உங்கள் ஸ்கின்னோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் வந்து ஓவர் த கவுண்டர் சன்ஸ்க்ரீன்லாம் அவ்வளோவா எஃபெக்டிவ் கிடையாது, அது எல்லா காம்போனண்ட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து யூவியையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் விசிபிள் லைட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், கொஞ்சம் ஹை ஃபேக்டராக இருக்கிறது போகிறது நல்லது. இப்போது சன்ஸ்க்ரீன்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா,
கெமிக்கல் சன்ஸ்கிரீன் சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் சொல்கிறாங்க. இதில் இருக்க வித்தியாசம்? கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ்வலாக வந்து யூவிபியை பிளாக் பண்ணும். ஓகே. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து யூவிஏ பிளாக் பண்ணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் ரெண்டு சேர்ந்து தான் வர்றது மாதிரி இருக்குது. ப்ளஸ் டிண்டட் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஜிங்க் ஆக்சைடு இல்லைனா வந்து நம்ம அயன் ஆக்சைடு இருக்கிறது, அதெல்லாம் விசிபிள் லைட்டை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால் அந்த காம்பினேஷனோட போடுறது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப பேர் சன்ஸ்க்ரீன் போட்டோன்னு டாக்டர் நான் கருத்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. அதனால் ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணோன்னா உள்ளுக்கு இருக்கிற கருமை கொஞ்சம் வெளிச்சமாக லென்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதனாலே அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி அவாய்ட் பண்ணுறது நல்லதில்லை. அது போடுறது ஓரளவுக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா அதாவது வாட்டர் கண்டென்ட் இருக்கிற சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது, அது போட்டுக்கிறது நல்லது. ஹைட்ரோஜெல் டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஸ்கின்னு பார்த்தோன்னா ஆயில் ஸ்கின் சொல்லுவோம், ட்ரை ஸ்கின் சொல்லுவோம், இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆயில் ஸ்கின்னும் இருக்கும், ட்ரை ஸ்கின்னும் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ அவங்க எப்படி டாக்டர் தனக்கான சன்ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுறது? யூஸ்வலாக ஒரு கன்சல்டேஷன் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த க்ரீம் பேஸ்ட் ஆர் லோஷன் பேஸ்டு சன்ஸ்க்ரீனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஒத்துக்காது, இல்லைனா தே டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மேபி ஹைட்ரோஜெல் பேஸ்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு க்ரீம் பேஸ்டோ லோஷன் பேஸ்டோ இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோவா ட்ரையாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது தான். சரி. ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்தாலே அதில் லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சரி, அந்த ப்ராடக்டோட கவர்லேயுமே சரி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சிலர் வந்து ஏன் ஒரு ப்ராடக்டில் இருக்க லெமனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக லெமனையே அப்ளை பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி டாக்டர்? அதாவது யூஸ்வலாக வந்து இது வந்து பயங்கரமான மிஸ்டேக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த லெமன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறது, பிளாக் ஆகிட்டு ஃபேஸ்லாம் ரொம்ப டார்க் ஆகிட்டு தான் வருவாங்க. லெமன் பிஹெச் வேல்யூ நார்மலாக வந்து அரௌண்ட் 2, நம்ம ஸ்கின் பிஹெச் வேல்யூ அரௌண்ட் 5.5 அந்த ரேஞ்சு. இந்த 2 அப்ளை பண்ணுறம்போது என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக அசிடிக்காக ரொம்ப இரிட்டேட் பண்ணி ரொம்ப இன்ஃப்ளமேஷனோடு இருந்துடுறாங்க. அவங்க அதுக்கடுத்து சன்லைட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா மோர் சென்சிட்டிவ் ஆகி அது கருத்துடுறாங்க, இல்லைன்னா மோர் ட்ரை ஆகி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டல் ஃபேஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போடவே கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டாக கொடுக்குறாங்க. அதுதான். அதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது வந்து ராங் தான். அது யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணாமலே இருக்கிறது பெட்டர். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் ஒரு கன்சல்ட்டே எடுக்க வருவாங்க. பொதுவாக உங்களை மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்களாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். ஏன்னா நம்ம தான் அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்கின்னை வந்து அந்த பேலன்ஸை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ண ஏதோ ஒரு பேஷண்ட்டோட ஸ்டோரி இருக்குது டாக்டர்? ரொம்ப ஸ்டோரி இருக்குது. பொதுவாக இந்த ஸ்டோரி எல்லாமே ஓப்பன் ஆகிறது எல்லாமே வந்து டாக்டர் நான் வந்து வெள்ளை ஆகணும்னு ஒரு க்ரீம் போட்டேன், இப்போ பிம்பிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் வருவாங்க. இல்லைனா ஃபேஸ் எல்லாம் ரெட்டாகவே இருக்குது, எப்பயுமே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வருவாங்கன்னா ஒரு 4 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் அந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது யூஸ்வலாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஈஸியாக வந்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்குறதே கேட்பாங்க. இல்லை நாங்கள் கொடுத்த க்ரீம் வந்து ஒரு 2 to 3 months தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து ஒரு 1 இயருக்கு யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. மெயினாக வந்து என்ன சொல்கிறது பிரைட்னிங் க்ரீம் இல்லை ஒயிட்னிங் க்ரீம், அதுதான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம தோல் மிருதுவாகி ரொம்ப தின்னாயிடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தின்னானவுன்னா வந்து அது ரொம்ப ரெட்னஸ்ஸாக எப்போ பார்த்தாலும் சிகப்பாக இருக்கிற மாதிரியே ஃபேஷியல் எரித்தேமான்னு சொல்லுவோம், எப்பயுமே இருக்கிறது. பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க நிப்பாட்டினானா ரொம்ப அதிகமாக வரும், நிப்பாட்டலைன்னா கொஞ்சம் சின்ன பிம்பிள்ஸ் தான் வரும். இதெல்லாமே அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க மிஸ்டேக் ஒன்று. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறேன் இல்லை நேச்சுரலாக யூஸ் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதனால் வர அலர்ஜி ட்ரீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக பார்க்குறது தான். இன்னொன்று வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லவே தேவையில்ல, டெய்லி அதாவது நிமிஷத்துக்கு ஒரு ஃபேஷியல் வீடியோ வருது, என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா பொண்ணுலாம் பீட்ரூட்டு, இந்த அரிசி வடித்த கஞ்சி, அப்புறம் வந்து இன்னும் கேரட்டு என்னென்னமோ போட்டு அரைச்சி ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் பண்ணுறது என்ன டாக்டர்? அதெல்லாம் அதான் நேச்சுரலாக இருந்தாலே எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒன்றுமே கெடுதல் பண்ணாதுங்கிற ஒரு தன்மையை அவங்க வந்து பூத்திடுறாங்க. நேச்சுரலாக நம்ம எது பண்ணாலும் வந்து ஒன்றுமே ஆகாது ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ராங் ஆக்சுவலாக.
ஏன்னா நேச்சுரலாக உள்ள எல்லா என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எல்லாமே வந்து கண்டென்ட் வந்து மொத்தமாக சேர்றம்போது அந்த ஸ்கின்னு வந்து அது அடாப்ட் ஆகாது. ஒரு தடவை மேபி நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம், தொடர்ந்து திரும்பி பண்ணுறம்போது ஸ்கின்னுடைய ப்ரொடெக்ஷன் லேயர்லாம் போயிடுது, லிப்பிட்ஸ் எல்லாம் போயிடுது. அப்போ என்ன ஆகுனா வந்து ஸ்கின்னு ட்ரை ஆகி அதுக்கடுத்து வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அதை ட்ரை ஆனவுடனே வேறு ஏதாவது அப்ளை பண்ணுவீங்க. அப்படி இரிட்டேட் ஆகி ஒன்று உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் வேகமாக ஆகலாம், உங்கள் பிக்மெண்டேஷன் அதிகமாகலாம், இல்லைன்னா தேவையில்லான பருக்கள் வரலாம், அதாவது பிம்பிள்ஸ் வரலாம்.